இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட் 110cc. இதில் மொத்தம் 2 வேரியண்ட் வரும். இதில் என்னென்ன வேரியண்ட்னா இஎஸ் மாடலு, இஎல்எஸ் மாடலு. இஎஸ் மாடலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் இருக்கும். இஎல்எஸ்ல உங்களுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணி வண்டி லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இஎஸ் மாடலு. இஎஸ் மாடலில் உங்களுக்கு 17 inch அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு காம்ப்ளி பிரேக் கொடுத்துருப்பாங்க. எஸ்பிடி சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் அட் அ டைமில் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணால் பேக் பிரேக்கும் அப்ளை ஆகும். இதில் முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால் மேல்படுத்தவங்க சஸ்பென்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஷோல்டர் பெயின் வராது. முன்னாடி வந்து கேல்ஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. நைட் நேரத்தில் உங்களுக்கு பிரைட்டாகவும் தெரியும். அதே டிஆர்எல் கொடுத்துருவாங்க. டே ரன்னிங் டைமில் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எப்பயும் எழுதிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஹெட்லாம்ப்பு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்லாக் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. அன்லாக் ஸ்பீடாமீட்டர் வருதுனால உங்களுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன் வரும்னா என்ஜின் பைப் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. வண்டியில் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு இதில் காமிச்சு கொடுத்துருவாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதில் இது எரியாது. ஸ்டார்ட் பண்ணும் போதில் உங்களுக்கு இது வந்துடும். இதில் இப்போ எக்கனாமி மோடு, பவர் மோடு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமி மோடில் அப்படின்னா மழையில் நல்லா கிடைக்கும். பவர் மோடில் போட்டு போனீங்கன்னா பிக்கப் நல்லா கிடைக்கும். இதில் உங்களுக்கு ரிசர்வ் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அந்த மாதிரி 2 கிலோ வந்தாலும் உங்களுக்கு ரிசர்வ் காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 3D லோகோ கொடுத்துருப்பாங்க. டிவிஎஸ் 3D லோகோ கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க வண்டி லுக்காக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 8.2 பிஹெச்பி 7000 RPM கொடுத்ததுனால வண்டி பவர் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு டார்க் பார்த்தீங்கன்னா 7.1 மீட்டர் டார்க் இருந்ததுனால புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். இதில் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் பின்னாடி சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்சர் சாக்கப்ஸை கொடுத்துருப்பாங்க. இதனால் இப்போ பேக்கில் உட்காந்துருக்கவங்களுக்கு உங்களுக்கு சஸ்பென்சர் ஃப்ரீயாக இருக்கும். பேக் பெயின் எதுவும் வராது. இதில் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1236 கொடுத்ததுனால வண்டி ஸ்டெபிலிட்டியாகவும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 175 கொடுத்துருக்காங்க. இதனால் ஸ்பீட் பிரேக்கில் அந்த மாதிரி போகும்போதுலாம் கீழே என்ஜின் பாடி உங்களுக்கு தட்டாது. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு அந்த 3 கலர்ஸ் வரும். ஓகே, தேங்க்யூ.